இந்த கமாண்ட் எல்லாம் போன வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ண கமாண்டு தான். ஸோ எதை பற்றி நம்ம அதிகமாக வீடியோ போடலாம் அப்படின்னு போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் அதிகமாக பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஐடி வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அதை பற்றி தான் அதிகமாக வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ கைஸ், நான் உங்கள் விஐபி பேசுகிறேன். ஸோ வெல்கம் பேக் டு விஐபி தமிழன் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐடி சஸ்பெண்டில் இருக்கா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ வந்து புரியும் உங்களுக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணலாம் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து ஐடி எப்படி அன்சஸ்பெண்ட் பண்ணுறது, சஸ்பெண்டில் இருந்தால் எப்படி ரெக்கவர் பண்ணுறது, ஸோ ப்ரீபேர் தொடர்ந்து அப்டேட் என்ன ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து இனிமேல் வீடியோ வரப்போகுது. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கடந்த 2 மாதமாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடவே இல்லை. கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எதனால் வீடியோ போடலன்னு ரீசன் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி போடாமல் வீடியோவில் கமெண்டில் அதிகமாக பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறது ஐடி வந்து சஸ்பெண்ட் வீடியோ போடுங்க, ஸோ எப்படி ப்ரோ ரெக்கவர் பண்ணுறது சஸ்பெண்ட் ஆன ஐடியா அப்படின்னு மட்டும் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்காக வந்து ஒரே ஒரு வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட பார்ட் 2 வீடியோ வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகும். ஸோ பார்ட் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த வந்து எப்படி வந்து உங்கள் ஐடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெக்கவர் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து அந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஐடி எடுத்துக்கிறது, அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்ட் 2 வந்து என்ன எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே பண்ணிக்கோங்க. தெரியல அப்படின்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து குரோமில் போய்ட்டு எஃப்எஃப் சப்போர்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட கரைனாலோட அஃபீஷியல் வெப்சைட் வந்துருக்கும். ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எஃப்எஃப் சப்போர்ட்னா என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் குரோமில் போய் எஃப்எஃப் சப்போர்ட் அப்படின்னு போட்டு கரைனான்னு சர்ச் பண்ணிங்களாலே உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும். கரைனா லோகோ போட்டு சிம்பிள் போட்டு அது வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு. அதில் போய்ட்டு நிறைய பேருக்கு எப்படி பண்ணுறது நிறைய பேர் தெரியாமே இருக்குது. ஸோ பின்னாடி வீடியோவில் வந்து பேக்ரவுண்டில் ஷோ பண்ணுறதில் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து குரோம் ஓப்பன் பண்ணி எஃப்எஃப் சப்போர்ட்னு சர்ச் பண்ணி அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே லெஃப்ட் சரி ரைட் சைடு ஐக்கான்லாம் பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வாயிலாக ரோலிங் ஆகும், கண்டுக்கிறாதீங்க. ரொம்ப தான் நமக்கு ஸ்டக் ஆகுது. நான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பேசி இப்படி வீடியோ போட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பின்ன கண்டுக்கிறாதீங்க. ஸோ வாங்க வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வந்து ஓப்பன் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி வந்து உங்கள் ஐடி என்ன ஐடி சஸ்பெண்ட் ஆச்சோ ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூகுள் அக்கௌண்ட்னா கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து உங்கள் ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களோட சஸ்பெண்ட் ஆன நிக் நேமு யூஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களே ஷோ பண்ணிடுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் அங்கே எங்கேயும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி தெளிவாக பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பட் வந்து அது வந்து ரொம்ப பழைய ஓல்டு வீடியோ. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு திருப்பி வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் உங்களோட யூஐடி வந்து ஒரு ஐடி கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட ஐடியை வச்சு நான் வந்து சப்மிட் பண்ணி கொடுத்து அதை வந்து நான் வீடியோ போட்டு உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்படி சைனிங் பண்ணி அது வந்து அதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் அதை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அது வந்து கீழே அதை சைனிங் பண்ண முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸாக ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் ஃப்ரீ ஃபயரில் வந்து நார்மல் ஃப்ரீ ஃபயரில் வந்து சஸ்பெண்ட் ஆச்சுன்னு கேட்பாங்க. உங்கள் ஐடி வந்து ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீ ஃபயர் வச்சிருக்கும்போது ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது சஸ்பெண்ட் ஆச்சுன்னா ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் சஸ்பெண்ட் ஆச்சுன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் யூஐடி நிக் நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் அவங்களே எல்லாமே கொடுத்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. கீழே வந்து பாக்ஸ்னால் ஒரு பாக்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்ற பற்றி நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எழுதியே கொடுத்துட்றேன். அப்படி நிறைய பேருக்கு அதை போட தெரியாதவங்க, காப்பி பண்ண முடியாதவங்க நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வர நியூ அப்டேட் யூடியூப் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து ஓப்பனே பண்ண முடியல. அதுக்கு வந்து சின்ன ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா என்னோட வீடியோவை வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேரை தொட்டு காப்பி பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு போய் குரோமில் போய் போட்டிங்க அப்படின்னா குரோமில் போய் பார்க்குற மாதிரியே வரும். அதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனை தொட்டு நீங்கள் வந்து அந்த லிங்கை தொட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த லிங்க் ஓப்பன் ஆகி உள்ளே போகும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்து நீங்கள் வந்து என்னோட லிங்க்கில் வந்து வேணும்னா ஜாயின் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன எழுதணும் அப்படி அதை பற்றி நான் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்றேன். அதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் அதில் பேஸ்ட் பண்ணி விட்டு அதில் வந்து யூஐடி வந்து எம்டி பாக்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த எம்டியாக விட்டுருப்பேன் அந்த யூஐடின்னு போட்டு அந்த இதில் அந்த பாக்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களோட யூஐடியை மட்டும் போட்டு விட்ருக்கேன் போதும். ஓகேவா? சரி, இவ்வளோ தான். அதுக்கப்புறம் ஆடு ஃபோட்டோன்னு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஃபைல்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடி சஸ்பெண்டில் இருக்கும். அந்த சஸ்பெண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் ஷோட் பண்ணுவாங்க. யுவர் ஐடி பெர்மனன்ட்
ஆக்டிவிட்டி வித் சஸ்பெண்டட்னு வரும். அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. உங்கள் ஐடியில் போய் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு வந்து இந்த ஆடு ஃபைலில் போய் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் வந்து சப்மிட்னு இருக்கும். அதை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கும். ஸோ அப்படியே விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டை விட்டுட்டு வந்துருங்க. அவங்க அப்படியே வந்து நீங்கள் வந்து ஐடி வந்து உங்கள் ஐடி சஸ்பெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடியை லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நூப் ஐடியோ இல்லை வேறு ஐடி வச்சிருந்தாலும் அதில் போய் ப்ளே பண்ணுங்கள். உங்கள் ஐடியா ஒரு அந்த கைநாட்டு வந்து ரிப்ளை வர வரையும் நீங்கள் வந்து எந்த ஒரு அந்த ஐடியா லாகின் பண்ணி இது பண்ணி பார்க்காதீங்க. ஸோ அது வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அது வரைக்கும் கரெக்டாக நீங்கள் இதை பண்ணீங்கனாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு 24 ஹவர்ஸ் இல்லை அது ஒரு நாளைக்குலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த மெசேஜ் வந்துடும். அது வந்து ஆட்டோ ரிப்ளை. அதை வந்து கைநாட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி மெயில் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்ளை வந்திருக்கும். அதை நீங்கள் கண்டுக்கிறதையும் பெருசாக அந்த ரிப்ளை அதுக்கப்புறம் நம்ம ஒன்று எழுதி போடணும். அதை வந்து என்ன ஏது அப்படின்னு பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அந்த வீடியோவே நமக்கு லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நான் கொஞ்சம் தப்பாக கூட சொல்லியிருக்கலாம், இல்லை உளம்பியிருக்கலாம், கொஞ்சம் புரியாமல் கூட இருக்கலாம். புரியாதவங்களாம் நீங்களே வந்து அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். இல்லை நம்ம ஓல்டு வீடியோ வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ நம்ம லென்த்தாக போகிறதுனால இதோட நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆட்டோ ரிப்ளை வந்த முதலே எனக்கு எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 அந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பார்ட் 2ல் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து நான் செஞ்சே காமிச்சிடுறேன். அவங்க அதில் வந்து சில பேர் பார்த்துருக்கோங்க யூஐடி வந்து ஒருத்தவங்க 2 பேர் மட்டும் கமெண்ட் பண்ணி விடுங்க யூஐடியை. அதை நான் ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டு போய் நான் உங்கள் ஐடியை நானும் செஞ்சு யூஐடியை போட்டு நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். அதை வந்து நான் வீடியோவை நான் பார்ட் 2ல் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இதோட வீடியோ என் பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம அதை மட்டும் பண்ணிடுங்க. உங்கள் ஐடி கன்ஃபார்ம் வந்து அவங்களே ப்ரீபேர்காரங்களே ரிகவர் பண்ணி தெரிஞ்சு ஒரு 1 வீக் மேக்ஸிமம் 1 வீக் 2 வீக்லேயே அவங்க ஐடியை கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எப்படி எவ்வளோ ஐடி அன்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான வெப்சைட்டில் வந்து நம்ம ஐடி சப்மிட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். நிறைய நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக வந்தவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஓல்டு வீடியோலாம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ ஆல். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு போயிருங்க. ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல் கைஸ்.